அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜனவரி 18ஆம் தேதி சந்தை எப்படி முடிவிட்டுன்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்னால ஹீரோ டு ஜீரோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். காசே தான் கடவுளடா. இந்த பணம் அப்படிங்கிறது மணி மைண்டட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம் உடலில் அதாவது உலகில் வாழ்வதற்கு மிக முக்கியம். நம்ம எப்படி உணவு முக்கியம், உடை முக்கியம், இருப்பிடம் முக்கியம் அப்படிங்கிறதோ, இப்போது பண்டமாற்று முறை வியாபாரம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு உழைப்பையும் நாம் காசில் தான், அதாவது பணத்தில் தான் ஒப்பீடு செய்கிறோம். அப்போது அந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் பணம்ங்கிறது முக்கியம். அதில் ஹீரோ டு ஜீரோ அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த ஹீரோ டு ஜீரோவில் மிக முக்கியம் என்னென்னா, இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிற அர்த்தத்தை முதல் புரிஞ்சுக்கணும். அதாவது ஜீரோவானாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ப்ரீமியம் ஹீரோவாக மாறக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஜீரோவானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மணி என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கலாம். ஒருத்தருக்கு 1 கோடி இழப்பதும் கூட ஒரு பெருசாக படாது. ஒருத்தருக்கு 1 லட்சங்கிறது படாது. ஒருத்தருக்கு 10 ரூபாயோட இழப்பும் கூட அது பெருசாக படும். அதனால் பணம் ஒவ்வொருத்தரோட பார்வையில் அது பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு சந்தையிலையும் ஒவ்வொரு ப்ரீமியத்தின் தாக்கம், ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அந்த ரேஞ்சின் அடிப்படையில் அப்போது ஒரு 10 ரூபா ப்ரீமியமோ 20 ரூபா ப்ரீமியமோ ஜீரோவானால் பரவாயில்ல. நிஃப்டிக்கு, பேங்க் நிஃப்டிக்குன்னா ஒரு 20 ரூபா டு 40 ரூபா, இந்த மாதிரி ப்ரீமியம் ஜீரோ டு ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஜீரோவானாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜீரோ டு ஹீரோக்கு முழு முதலீடை உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் அதில் முதலீடு செய்யலாமா? 50,000 இருந்தால் முதலீடு செய்யலாமா? 1 லட்சம் இருந்தால் முதலீடு செய்யலாமா? அப்படின்னா இது அவ்வாறு நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நஷ்டமே அடைந்தாலும் உங்களை பாதிக்காத வண்ணம் இருக்கிற தொகை மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் ஒரு 5% மேலே உங்களுடைய முதலீட்டில், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபாயை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த 5,000மே சிலருக்கு முக்கியத்துவமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது ஹீரோவாக மாறும்போது பல மடங்கு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி ஜீரோ டு ஹீரோவுக்கு நம்மளுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத முதலில் உணரணும். அதற்கு இன்னொரு சிறிய எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ 18,100 டு 18,200னா இந்த 18,100 காலும் 18,200 புட்டும் இதுக்கு உண்டான கேப் 100 ரூபா. இந்த 100 ரூபாயை அவங்க பகிர்ந்துக்க போகிறாங்க. இந்த 18,100லேருந்து மார்க்கெட் 18,150ல் முடிவுறுதுன்னா இவங்க 50 ரூபா இருப்பாங்க, இவங்க 50 ரூபா இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்க போகுது. இது நம்மளுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இருக்க போகிறது கிடையாது. இதுதான் இயல்பு. அப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்? 5 ரூபா, ஒரு 10 ரூபா, இல்லை ஒரு 20 ரூபா. 20 ரூபாய்க்கு முதலீடு பண்ணாலும் அவன் அதிகபட்சம் 50 தான். இப்போ மார்க்கெட் 18,100ல் முடிஞ்சால் 18,200 புட் ஆப்ஷன் 100 ரூபாய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதே 18,100 கால் பார்த்தீங்கன்னா அது ஜீரோ ஆகிடும். ஏன்னா 18,100க்கு மேலே மார்க்கெட் இல்லை. அப்போது 18,200ல் முடிஞ்சால் தான் இந்த 18,100 கால் 100 ரூபா இருப்பாங்க. அப்போது இதனுடைய சீசா விளையாட்டோடதை அனைவரும் உணர்ந்து தான் இந்த ஜீரோ டு ஹீரோவை ட்ரை பண்ணணும். பணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் முக்கியம்தான். ஆனால் பணம் மட்டுமே முக்கியமல்ல அப்படிங்கிறது தான் தெரிய வேண்டும். அதனால் மணி மைண்டட் அப்படிங்கிறது எல்லாத்தோட உள்ளுணர்வில் இருக்கிற ஒரே விஷயம் மணி மணி மணி. துட்டு துட்டு துட்டு. இந்த துட்டு இல்லாமல் வாழ்வது இப்போ எப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது இங்கிருந்து வெளிப்படுகிறது. இந்த வாரத்தில் துவக்கம் 18,033. இதில் குறைந்தபட்ச லோ திங்கக்கிழமையோட லோ தான். அதே மாதிரி ஹை அப்படிங்கிறது இந்த 2 நாட்களில் இதுதான் இம்பேக்டடாக இருந்தது. உங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் ஏற்படலாம். இது திங்கள் செவ்வாய். அப்போ திங்கக்கிழமையோட லோ ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். திங்கக்கிழமையோட லோ தான் இருக்கிற லோ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த லோவை பிரேக் பண்ணல. செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையோட ஹை என்னவோ அதனை கடந்து முடிவுற்றது. இதை நேற்று பாயிண்ட் அவுட்டாக பார்த்தோம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 18,033 அப்படிங்கிறது வந்து இந்த வாரத்தோட ஓப்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் லோ. அதே மாதிரி நம்மளுக்கு ஹை அப்படிங்கிறது 18,072, அதனை கடந்த பின் 18,133 மட்டும் சென்றுள்ளது. அப்போது வாரத்தோட துவக்கமும் ஒரு தினத்தோட துவக்கமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்படுகிறது. அப்போ ஓப்பனில் இருந்து மார்க்கெட் ஹை பார்த்தா 110 புள்ளிகள், ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா 50 புள்ளிகள், மொத்தம் 160 புள்ளிகள் மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் பக்கம் இருக்கிறது. இப்போ சந்தை 18,200 கால், 18,100 புட் இதனுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. இதனுடைய மையப்புள்ளி 18,150 பங்கு தான் முடிவிட்டுருக்கு. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 50 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது கிட்டத்தட்ட 57 ரூபாய். அப்போது 18,150 ப்ளஸ் 57, 18,150 மைனஸ் 57. அப்போது 18,210க்கு மேலும் 18,090 அதற்குட்பட்டு சந்தை இருக்கிற வரை இந்த 18,200 காலும் 100 புட்டையும் ஸ்ட்ராங்கல், அதாவது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தை இதற்குள்ளே இருக்கிற வரை அவங்களுக்கு நஷ்டம் வராது. ஆனால் இதே பை ஸ்ட்ராங்கல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாங் ஸ்ட்ராங்கல் பண்ணியிருந்தாங்கன்னா இதற்கு மேல் போனால் தான் அவங்களுக்கும் இதற்கு கீழ் போனால் தான் அவங்களுக்கு லாபம் வரும். இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை அவருக்கு லாபமே இருக்காது. அப்போது 100% இதற்கு உட்பட்டு இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லருக்கு இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற வரை அவங்களுக்கு லாபமே, நஷ்டம் வரக்கு நோ லாஸ் வரக்கு வாய்ப்பு, அதாவது லாஸே வரக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்போ பையராக இருந்தால் அப்போ பையருக்கும் செல்லருக்கும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். அடுத்தது 18,100 புட்டும் 100 காலும் ஸ்ட்ரேடலும் இருக்குது. அப்போ 18,100 கால் 100 புட்டு அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 120 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு 17,980லிருந்து 18,220 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்மளுக்கு. அப்போ 18,200 220ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஆகும் நம்மளுக்கு இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,300 கால் நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,000லிருந்து 18,300 அப்படிங்கிற பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதனுடைய நடுநிலை 18,150. அப்போ 18,200ம் 18,100 ஒரு தடுப்பு. இதனுடைய மூமெண்ட் 100 பாயிண்ட் தான். அப்போது நம்மளுக்கு ஒரு நாளோட பயணம் 100லிருந்து 150 புள்ளிகள்னா ஒரு 50 பாயிண்டோட மூமெண்ட் ஏதாச்சும் ஒரு ஹையோ ஏதாச்சும் ஒரு லோவோ பிரேக் பண்ணாமல் ஒரு மொமெண்டம் நடக்காது. அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்த வேண்டும். இதில் ஒரே ஒரு நெருடலான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைந்துள்ளது. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆர்வம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாளைக்கு என்ன வேலை நடக்கலாம், நாளைக்கு அட்டவணையில் என்ன கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் சந்தையோட மாற்றம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 18,110 டு 18,208, வைட் ரேஞ்ச் 18,052 டு 18,248. அதனால் இதற்கு உட்பட்ட ஸ்ட்ரைக்கு அப்போது என்ன அர்த்தம், 18,100லிருந்து 18,200க்குள்ளே இருக்கிறத 0 to ஹீரோ கால் ஆகட்டும் சரி புட் ஆகட்டும் 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ காலையில் ஒரு 9:15லிருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு 2 மணிக்கு மேலே அல்லது 2:30க்கு மேலே எளிதாக ஐடியமாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நம்ம வர்த்தகம் செய்ய வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் 18,076, 18,110, 18,137 சப்போர்ட் லெவல், 18,195, 18,208, 18,233 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டி இந்த வாரத்தோட ஓப்பன் 42,622, ஹை பார்த்தா 42,715. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 42,622. அப்போது நிஃப்டி வந்து சென்ற வாரம் ஆரம்ப விலை கடந்து போயிருக்கு. ஆனால் இன்று பேங்க் நிஃப்டி அதனை நடைபெற முடியவில்லை. நம்ம சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கு நிறையா
பிரேக் ஈவன் அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கணும். பேங்க் நிஃப்டி பார்த்தவர்களுக்கு இன்றைக்கி தெரியும் அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம். இப்போ முடிவுற்ற அடிப்படையில் 42,500 காலாண்டு புட், 42,400 காலாண்டு புட் தாக்கம் இருக்கிறனால 42,500 காலாண்டு புட்டோட டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள். அப்போது இந்த 320 புள்ளிகள் பக்கம் 300நாலே அப்போ 42,200லிருந்து 42,800க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இதனுடைய மையப்புள்ளி 42,500. ஆனால் 42,200 டு 42,800க்குள்ளே இருக்கிற ப்ரீமியம்ஸு 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம். இதில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. சந்தையோட குறிகளை 42,312 டு 42,639, வைட் ரேஞ்ச் 42,173 டு 42,827 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,524, 42,639, 42,840. சப்போர்ட் லெவல் 42,411, 42,312, 42,127 இருக்கும். ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். இது அனைத்துமே ப்ரீமியம் வீடியோக்களும் இருக்குது, கட்டண பயிற்சியும் இருக்கிறது. உங்களுக்கு கட்டண பயிற்சியாக இருந்தாலும் ப்ரீமியம் வீடியோக்களாக இருந்தாலும் நம்மளுக்கு பரிந்துரையாக இருக்காது. ரிசர்ச் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை பார்த்து கற்றுக்கொள்ள விருப்பப்படுங்கள். ப்ரீமியம் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் 1,500 ரூபாய் செலுத்தணும். அப்போது வந்து ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், வீக்கெண்டு அதாவது வீக்லி அனலைசிஸ் மற்றும் 0 to ஹீரோக்குண்டான வீடியோக்கள் உங்களுக்கு பகிரப்படும். இது ஃப்ரீ கண்டென்ட்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் அதில் இன்னும் கிடைக்கும். கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க, அது வரைபடம் வேண்டாம், நியூஸ் வேண்டாம், சார்ட் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் வேண்டாம், ப்ரீமியத்தோட அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத கொண்டு வரவங்களுக்கு தான் இது எளிமையாக இருக்கும். அதனால் வந்துட்டு சார்ட்டும் முக்கியம், இது முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு இது உதவாது. வரைபடமே இல்லாமல் நம்மளுக்கு ஆப்ஷன் ஒரு ப்ரீமியத்தின் அடிப்படையில் மட்டும் பார்ப்பதற்கு தான் இது பொருந்தும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.